இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. அம்மா உள்ள உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணு வெளியே செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்த பொண்ணு, அம்மா நான் வெளியே டீமனை பார்த்தேன் அப்படின்னு போன் பேசிட்டு இருக்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. டீமனை பார்த்தியா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ சரட்டுன்னு கிராஸ் பண்ணி போன மாதிரியே இவங்க பாக்குறாங்க. பார்த்து பயந்தே போயிட்டாங்க. யாரு திடீர்னு இந்த பக்கம் போன அப்படின்னு சொல்லிட்டு கதவை கூட திறக்காம யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் பண்ண முடியாம கதவை திறந்து வெளியே பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த கேப்ல பேக் டோரை திறந்துட்டு யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு நமக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைய கையில புடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு நல்லா ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒருத்தன் உள்ளுக்குள்ள வரான். அவனை பார்த்து வெளியே போனா வெளியே நல்லா எரும மாடு கணக்கா பார்க்க பிசாசு மாதிரி இருக்கான். அவன் கையில இல்ல வாயில கத்திய வச்சு புஷ்யப்படுத்திட்டு இருக்கா மக்களே. அவனை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அவ்வளவுதான், அம்மாவும் பொண்ணும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப வந்துட்டு அந்த ரவுடி பையன் வந்து அம்மாவை பிடிக்க அந்த இன்னொரு ஆளு குட்டி பொண்ணுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்றான். இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு பயங்கரமான பெங்காலி படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷனும் இருக்கும். பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஃபுல்லி ஹேண்ட்மேடு லைஃப் டைம் வாரண்டி வாலெட்டும் அவைலபிளா இருக்கு. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எப்பயும் சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸா ஃபுல்லி ஹேண்ட்மேட்ல ஹேண்ட் ஸ்டிச்சிங்ல பண்ணப்பட்ட வாலெட்லாம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. இது கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும், ஆனா பயங்கர வர்த்தா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஃபுல்லா கஸ்டமைஸா பண்ணிக்கலாம் வித் லைஃப் டைம் வாரண்டியோட. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அடுத்து ஒரு ஏரியால காமிக்கிறாங்க. ஒரு தாத்தா பாட்டிய வீட்டை காலி பண்ண சொல்லி ரவுடி பசங்களாம் வந்து சமையா தொல்லை பண்ணி அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாரையும் அடிச்சு மட்டை பண்ணி ஓட விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் இவனுங்க யாராவது வந்து தொல்லை பண்ணாங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இவரு எஸ்ஐயா புதுசா ஜாயின் பண்ண போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் மக்களே ஒரு கைதி கிட்ட விசாரிக்க போகும்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தாதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன விஷயம் கேட்டானோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு முடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா இப்பதான் கரெக்டா எஸ்ஐ வராரு, புதுசா ஜாயின் பண்ண வராரு. சரி நீ வந்துட்டு எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவ, உன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பார்த்தோன்னு எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க வந்துட்டு ரீசெண்டா வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க, பழைய யூனிஃபார்மே போட்டுட்டு வந்திருக்கீங்க, அது கொஞ்சம் லூஸா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க கெச்சப் ஊத்தி எதையோ சாப்பிட்டுருக்கீங்க, காலில் வேற ஊத்திருக்கு, ஷூல எல்லாம் ஊத்திருக்கு. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் நினைக்கிறேன், ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண சொல்லி அம்மா கட்டாயப்படுத்துறதுனால அந்த ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே தாண்டி கையில ஒரு பழைய வாட்சை கட்டிருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரும் அந்த வாட்சை கொடுத்திருக்காங்க, அதனால கழட்டி போட மனசு இல்லாம அது அப்படியே பழசானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லையப்பா பலியால் தான் நீ அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இதே டைம்ல அங்க இன்னொரு கான்ஸ்டபிள் வராரு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனையா, நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த எஸ்ஐயும் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர்ல இந்த பிராஸ்டியூஷன்லாம் லீகல் தானே, அதனால ஒரு பிராஸ்டியூஷன் பண்ணக்கூடிய ஒரு செக்ஸ் ஒர்க்கருடைய ஒரு பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கானா. இது ஒரு பிரைவேட் ஸ்கூலு. அவனை ஏதாவது காரணம் காட்டி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்எம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு சப்போர்ட்டா அம்மா வந்திருக்காங்க, அம்மாவுக்கு சப்போர்ட்டா அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஹெச்எம் கிட்ட அந்த பையனுடைய அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காகலாம் என் பையனை டிசி கொடுத்து அனுப்ப முடியாது, என் பையன் படிக்கல இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றான், மத்தவங்களை அட்டாக் பண்றான், இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்க, ஒரு வேலிடான காரணம் சொன்னீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என்னுடைய வேலையை காரணம் காட்டிலாம் என் பையனை ஸ்கூலை விட்டு அனுப்ப முடியாது, அது நியாயமே கிடையாது. இந்த வேலை பார்த்து தான் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கட்ட வேண்டிய காசுலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த எஸ்ஐயும் வராங்க. நீ கொஞ்சம் வெளியே போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது இது வந்துட்டு பயங்கர பெரிய பெரிய ஆட்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா. இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய பையன் படிக்கிறான் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரியில்லை, அதான் ஏதாவது சொல்லி அனுப்பலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கு இந்த கூட வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா எஸ்ஐ, அவரு சொல்றாரு இவரு போகக்கூடிய அதே மசாஜ் பார்லருக்கு இந்த ஹெச்எம் வந்திருக்காராம். நீ பண்ணா நியாயம், மத்தவங்க பண்ணா மட்டும் தப்பா, இந்த விஷயத்த வெளியே போய் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஹெச்எம் அமைதியா இருக்காரு. இப்ப அந்த டிசியை வெளியே வாங்கிட்டு வந்து இவரே கிழிச்சு போட அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா அந்த குட்டி பையனுடைய அம்மா இவரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்ப நன்றி, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி போடுறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இப்போ ஹீரோ ஹெல்ப் பண்ண இந்த எஸ்ஐக்காக பாராட்டுறாரு. உனக்கு எது வேணும் அப்படின்னாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நான் இப்போ டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணது சரியே கிடையாது, இது வந்துட்டு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னும் போது என்ன நியாயமே கிடையாது, அந்த பையன் கண்டிப்பா நல்லா படிக்கிற பையனா இருப்பான், கண்டிப்பா
கண்டிப்பா நல்லா படிக்கவும் செய்வான், இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் கண்டிப்பா அந்த பையன் நல்லா படிப்பான், ஆனா இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆகும் அப்படின்னா கூட இருக்க பசங்க, கூட படிக்கிற பசங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க எல்லாருமே சேர்ந்துட்டு உங்க அம்மா பிராஸ்டியூட்டான்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே விஷயம் மறுபடியும் நடக்கும் போது அவன் வந்துட்டு வயசாகும் போது ஒன்னு அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவான், அப்படி இல்லைன்னா தன்னை தானே வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இது கண்டிப்பா சரியான தீர்ப்பு கிடையாது அப்படின்னு. ஏன்பா என்ன நல்லா சினிமாலாம் பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சினிமா டயலாக்லாம் கிடையாது, இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு, வேற ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கூட்டிட்டு போன ஹீரோ இந்த எஸ்ஐக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா சொல்றாரு, நம்மளும் வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு எப்படி வேலைக்கு வரமோ இல்ல டியூட்டி பார்க்க வரமோ அதே போல அவங்களும் வேலை பாக்குறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இது எல்லாமே லீகல் இல்லையா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களும் வேலைக்கு தான் போறாங்க, அதை தப்பா நடத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கூட்டிட்டு போய் காமிச்சு 3 டயரா பிரிக்கிறாரு. முதல்ல வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலி விமன்ஸ், அவங்க வந்துட்டு குடும்பம், குட்டி, புருஷன், பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா நைட் டைம்ல மட்டும் புருஷன் எப்படி பகல்ல வேலைக்கு போறாரு அதே மாதிரி நைட்ல மனைவிகள் வேலைக்கு போவாங்க, காலையில வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க, புள்ள குட்டியெல்லாம் பார்த்துப்பாங்க. 2வது டயர்ல இருக்கவங்க அப்பா அம்மாவால இல்லைன்னா மாமா மச்சனால புருஷனால கூட காசுக்காக விற்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, இங்கேயே வேலை பார்ப்பாங்க, இங்கேயே இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை இங்கேயே முடிஞ்சு போயிடும். 3வது வந்துட்டு டயர் 3, இவங்க பயங்கரமா கொடுத்து வச்சவங்க, ஒரு மாதிரி ப்ரிவிலேஜா வாழுவாங்க, ஒரு நைட்டுக்கே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்களை வந்துட்டு பயங்கர பணக்காரங்க மட்டும்தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. இவங்களை எல்லா டைமும் மீட் பண்ண முடியாது, குறிப்பிட்ட டைமை தவிர. இந்த மாதிரி எக்கச்சக்கமா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்களால தான் நம்ம நாட்டில் முக்கியமா நம்ம ஊருக்குள்ள இந்த செக்ஷுவல் கிரைம்ஸ் எல்லாமே குறையுது, பயங்கரமா குறையுது அப்படின்னு சொல்லும்போது என்னதான் சொன்னாலும் குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஒரு இலக்காரமா பாக்குறாரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி வேலை பார்க்கறோமோ அதே மாதிரி அவங்களும் ஏதோ ஒரு வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை வருமோ அந்த வேலையை பார்க்கறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. அதே குட்டி பையனுடைய அம்மாவை ஏதோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு பெர்மிஷன் கூட கேட்காம பேசாம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனை போட்டு பொளந்து கையில கத்திரிக்கோலை வச்சு குத்திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சண்டை போட்டு அவனை வெளியே அமுச்சு விடுறாங்க. இதே டைம்ல அந்த குட்டி பையன் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் எஸ்ஐ பாக்குறாரு. என்ன தம்பி இங்க உட்காந்து பண்ற, எங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதான் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஹோம்ல கூட சேர்ந்துக்கலாம், உங்க அம்மா வந்துட்டு உன்னை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பையனுடைய அம்மா வெளியே வராங்க. நான் இருக்கும்போது என் பையனை எதுக்காக அனாதை இல்லத்துல சேர்க்கணும், நீ யாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போலீஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள வான்னு கூப்பிடுறாங்க. நான் உள்ளுக்குள்ள வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஏன்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கள அவங்க வேலையை பண்ண விடு, இதுக்கு வந்து நோண்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி பண்ற, என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பையனை பேசி சும்மா விசாரிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த பக்கம் அம்மாவும் பையனும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பையன் கையில உண்டியல் மாதிரி எதையோ வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். என்ன கண்ணா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உனக்கு பர்த்டே, நாளைக்கு கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸா ஏதாவது வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், இப்போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அந்த பையன் தூங்கினதுக்கு அப்புறமா இந்த பையன் அம்மாவுடைய பர்த்டேக்கு கேக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சு வைக்கிறான் போல. அந்த பாக்ஸுக்குள்ள இவங்களும் கொஞ்சம் காசை போட்டு அப்படியே தூங்கிட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரும்போது பேக்கரிக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கதவை திறந்து சர்ப்ரைஸ்னு சொல்லலான்னு பார்க்கும்போது பார்த்தா இவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அம்மாவை யாரோ கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். ஒரு மாதிரி மனசு உறைஞ்சு போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான், அழுக ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்க மத்தவங்கலாம் ஓடி வராங்க, போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ அந்த எஸ்ஐ எல்லாம் வராங்க. இந்த எஸ்ஐ வந்துட்டு அந்த கேக்கெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த பையன் கேக்கெல்லாம் வாங்கி வந்திருக்கான், ஆனா அநியாயமா பர்த்டே அன்னைக்கே இவங்களை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபீல் பண்றாரு. வெளியே எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மற்ற பிராஸ்டியூட் தான் இந்த குட்டி பையனை கையில வச்சிருப்பாங்க. அப்போ இந்த எஸ்ஐயை பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே இந்த குட்டி பையனை ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு தான் அனுப்பணும் போலியே அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இவருக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ டெட் பாடி எல்லாம் போஸ்ட் மார்ட்டத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்போ அப்படியே நமக்கு இவங்க அம்மா எப்படி இந்த பையனை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்து வளர்க்குறாங்க, பயங்கர பாசமா பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, கஸ்டமர் போனதுக்கு அப்புறமா உட்கார்ந்து அழுகுறாங்க. ஆனாலும் பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு
கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பார்த்து வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவரு இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. கழுத்துல ஒரே ஒரு கட்டு ஷார்ப்பான எதையோ வச்சு ஒரே கட்டுல வந்துட்டு கொலை பண்ணிருக்காங்க. அண்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு போல. அதுல அந்த லேடியோடைய தலையிலயுமே செமையா காயம்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ள இந்த நகை பணம்லாம் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது சொன்னாங்க. அப்படின்னும் போது இதுதான் எஸ்ஐக்கு புரியாத விஷயம். இவங்க கையில எப்படி நகை பணம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இவங்களுக்கு வந்துட்டு பேங்க் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. இவங்க சம்பாதிக்கிற பணத்தை நகையா மாத்தி அதை தான் அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அங்க பத்திரமா வச்சுப்பாங்க. இதை ஆட்டையப்போட வந்தவங்க தான் இந்த பொண்ணை அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. சரி நம்ம போயிட்டு அங்க ஏதாவது கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொலைகாரனை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கும் போது ஹீரோ சிரிக்கிறாரு. டேய் அது ரெட் லைட் ஏரியா, அங்க எப்படா கேமரா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இன்னொரு போலீஸும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, நான் நிறைய வாட்டி கேமராலாம் வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனா அங்க இருக்கிற யாருமே ஒத்துழைக்கவே இல்லை. அதையும் தாண்டி கேமராலாம் இருந்தா எப்படி கஸ்டமர் வருவாங்க, அவங்க வேலையும் பாதிக்கப்படும், கேமரா வைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்போ வெளியே இருந்து ஒரு கான்ஸ்டபிள் உள்ளுக்குள்ள வந்து அந்த இறந்து போன லேடியோடைய பையன் வெளியே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான், அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல எஸ்ஐ தான் வெளியே போறாரு. ஏன் கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அநியாயமா எங்க அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. நீ கவலையே படாத, கண்டிப்பா உங்க அம்மாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்காம விடமாட்டேன், அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ்லாம் பண்ணவரு. நீ சாப்பிடுன்னு இவரே ஊட்டி விட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு என்ன மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவரு சொன்னார் இல்லையா நீங்க வாழவே கூடாது, நீ வந்துட்டு அனாதை இல்லத்துல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சரியா புரிஞ்சுக்காம அந்த பையனுடைய நல்லதுக்காக சொல்லியிருப்பாரு. ஆனா அது ஏதோ சொல்லி பழிச்ச மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அங்க மத்த பிராஸ்டியூட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல, எதுவுமே சவுண்டு கேட்கல. இந்த குட்டி பையன் கத்தும் போது தான் போயிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா இந்த குட்டி பையனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பயங்கர அழகட்டான ஆளு. எங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான் முக்கியம். ஆனா இவ அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டா, பிடிக்கல அவங்க ஏதாவது ஓவரா பண்றாங்க அப்படின்னா உடனே அடிச்சு விரட்டி விட்டுருவா. நிறைய பேருக்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கா, அதனாலேயே நிறைய பேர் கோவமா போயிருக்காங்க. அப்படி போன ஏதோ ஒரு கஸ்டமர் தான். அப்படி இல்லைன்னா ஏதாவது கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி ஓவரா பண்ணும்போது அந்த கஸ்டமர் தான் குடி போதையில இல்ல வெறியில கூட கொலை பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு லேடி என்ன சொல்றா அப்படின்னா, இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் தான், அந்த பாய் ஃப்ரெண்டை ஆளையே காணும், பல மாதங்களா அந்த பொண்ணை பார்க்க வரவே இல்லை அப்படின்னும் போது அந்த பாய் ஃப்ரெண்டு யாரு, பேர் என்ன அப்படின்லாம் கேட்டு அவனை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம ஹீரோ உட்கார வச்சிருக்காரு. இவங்கிட்ட விசாரிக்கும் போது நான் அவளை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றான். நீ ஏன் மீட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட அடிக்கடிக்க பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டுக்கிட்டே இருந்தா, என் பையனுடைய படிப்பு செலவுக்கான அந்த ஃபீஸ்லாம் நீ தான் கட்டணும், கட்டல அப்படின்னா உன் குடும்பத்துக்கிட்ட உன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண. அதான் வரவே இல்லை அப்படின்னு. உன்னை எதுக்காக அவளுடைய பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட சொல்ல போறா, ஒருவேளை உன்னுடைய பையன் தான் அந்த குட்டி பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அடிச்சு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா அது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்னதான் குடும்பம் குட்டி இருந்தாலும் இங்க வந்துட்டு போகும்போது தான் அந்த குழந்தை உருவாயிருக்கும், அந்த குழந்தை பிறந்திருக்கும். சரி எப்படி கொலை பண்ண, எப்ப கொலை பண்ண அதை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா சாமி நான் சத்தியமா கொலையெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அங்க எஸ்ஐ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போனாரு பாத்தீங்களா, அங்க என்ன விஷயம்லாம் நோட் பண்ணாரோ அது எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு ஒரு கிழிஞ்சி போன துணியோடைய ஒரு சாரியோடைய பார்டரை வந்துட்டு ஒரு கவருக்குள்ள போட்டு கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போனோனே பயங்கர காஸ்ட்லியான ஒரு பெர்ஃபியூம் உடைய ஸ்மெல் வந்திருக்கும். இத பார்த்த ஹீரோ கண்டிப்பா இவன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எதை வச்சு சொல்ற, இவன் கொலைகாரன் கிடையாதுன்னு எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க போனோனே பயங்கர காஸ்ட்லியான ஒரு பெர்ஃபியூம் உடைய வாசனை வந்துச்சு. இவனை பார்த்தா காசுக்கே கஷ்டப்படுற மாதிரி தெரியுறான். இவெல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியான பெர்ஃபியூம் யூஸ் பண்ண மாட்டான். இன்னொன்னு அங்க ஒரு பியூர் சில்க் சாரியோடைய ஒரு துண்டு கிடைச்சது, அதை ஃபாரன்சிக் கொண்டு போனாங்க. அதுவுமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அதெல்லாம் இவன் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. இது எல்லாமே தாண்டி கொலைகாரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். அந்த கட்டை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது இவன் ரைட் ஹேண்டடு. இவன் சத்தியம் பண்ணும்போது கையை வந்துட்டு ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா இவனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இந்த மாதிரியா இருக்குமோ, அதாவது பிராஸ்டியூட்குள்ளேயே எனக்கு இந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்களோ, அப்படி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு சொல்றான், ஆமா சொப்பனாக்கும் இவளுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்ல சொப்பனா
யாரு அப்படின்னா இந்த டயர் 3 மாதிரியான ஆளு. ஒரு நைட்டுக்கு 1,50,000 அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஆளு. சரி சொப்பனாவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொப்பனா அங்க ஒரு கஸ்டமர் கூட இருக்கா. அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ரூம் முழுக்க தேடி பார்க்கும்போது அந்த ரூம்லயே ஒரு காஸ்ட்லியான சில்க் சாரியும் அதுக்கப்புறமா அந்த பெர்ஃப்யூமும் இருக்கு. ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது சேம்னு நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த சாரி கொஞ்சமா கிழிஞ்சு போயிருக்கு. அந்த சாரியோடைய மீதி பாதி தான் அந்த இறந்து போன ஸ்பாட்ல கிடைச்சிருக்கும். இதை கொண்டு போறோம் அப்படின்னு கொண்டு போங்க. ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல, எனக்கும் அவளுக்கும் இடையில ஒரு கஸ்டமர்னால சண்டை வந்துச்சு. என்னுடைய கஸ்டமரை அவ கொஞ்சம் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயக்க பார்த்தா அதனால சண்டை. அதுக்காகலாம் போயிட்டு நான் கொலை பண்ணுவேனா, அதுக்காகலாம் போயிட்டு யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நான் போறேன், போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ தான் கொலை பண்ணன்னு தெரிய வந்தா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா ஃபாரன்சிக் லேபுக்கே போறாங்க. போயிட்டு அந்த கிழிஞ்சு போன துணியையும் இந்த சாரியும் காமிக்கும் போது ஆமா இந்த சாரியோடைய பார்டர் தான் அந்த கிழிஞ்சு போன துணி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த லேடி தான் அங்க வந்து கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்மா சொல்ல முடியாது, நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா சொப்பனா கொலகாரியா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பா பார்த்தவனே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கிழிஞ்சு போன துணியை இப்பதான் பாக்குறேன், இது சண்டையில கிழிஞ்சு போன மாதிரிலாம் தெரியல, கரெக்டா ஒரு கத்திரிக்கோளால கட் பண்ணிருக்காங்க, கரெக்டா கட் பண்ண மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி இறந்து போன அந்த குட்டி பையனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த கழுத்துல வெட்டப்பட்ட காயம் பயங்கர ஆழமா இருந்துச்சு. ஒரு பொண்ணால சண்டை போட்டு வெட்டின மாதிரி தெரியல, ஒரு நல்ல பலமான ஆண் வெட்டின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அந்த புடவையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ கரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் லேப்ல கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன கரையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வாங்கி மோந்து பாக்குறாரு, நக்கி பாக்குறாரு. யோ என்னையா பண்ற, அதையே நக்கி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா இது கரையெல்லாம் கிடையாது, கெச்சப், அதுவும் கெச்சப்ல சுகர் கலந்துருக்காங்க, இதை நான் எங்கேயோ டேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எஸ்ஐயும் கிளம்புறாங்க. கிளம்பி கடைக்கடையா போறாங்க. இதே டேஸ்ட்ல எங்கேயாச்சும் கெச்சப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தள்ளு வண்டி கடையில சேம் அதே மாதிரி இருக்கு. இந்த கெச்சப்லாம் எங்க இருந்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல்கா ஒரு கடையில இருந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த குட்டி பையனுடைய அம்மா இறந்து போனாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு வந்த கஸ்டமருடைய டீடைலாம் கூட யாராவது சந்தேகப்படும்படியா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் அந்த மாதிரி எனக்கு கரெக்டா தெரியல, ஏன்னா நான் பாருன்னு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், யாரையும் நோட் பண்றது இல்லை அப்படின்னும் போது காசுலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எங்க ஓனது என்னை நம்பாம ஒன்லி யூபிஐ பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் வச்சுட்டு போயிருக்காரு, அதுல மட்டும்தான் எல்லாரும் பே பண்ணுவாங்க அப்படின்னும் போது அப்படின்னா போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கரெக்டா என்னைக்கு இந்த குட்டி பையனுடைய அம்மா இறந்து போனாங்களோ அன்னைக்கு ஃபுல்லா வந்து அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது அதுல ஒண்ணு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த குட்டி பையனுடைய ஸ்கூல்ல இருந்து டிசி கிழிச்சு அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சண்டைக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க, சில பேர் ஆப்போசிட்டா வந்திருப்பாங்க. அதுல ஆப்போசிட்டா வந்தவங்கல்ல ஒரு ஆளுடைய டிரான்சாக்ஷன் இங்க இருக்கு. அதை பார்த்தவரு நேரா போயிட்டு அவனையும் அவன் கூட்டாளியும் பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது இவன் ஒத்துக்கிறான். ஆக்சுவலா இவன் ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த என்ஜிஓக்கு அமெரிக்கால இருந்து ஒரு லேடி மூலியமா எக்கச்சக்கமான அமௌண்ட் ஃபண்டா வந்திருக்கு, ஸ்கூல் பசங்களுக்காக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டா வந்திருக்கு. அந்த ஃபண்டை இவனுங்க ஆட்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. இதை எப்படியோ ஏதோ ஒரு கிளைண்ட் மூலியமா இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனுடைய அம்மா கண்டுபிடிச்சிட்டு இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. என் பையன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவுகளையும் நீங்க தான் பாத்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆட்டையை போட்ட விஷயத்த நான் ஊர் முழுக்க சொல்லிடுவேன், போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டி விட்டு போயிருப்பாங்க. அதனால இவளை ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த குட்டி பையனுடைய அம்மாக்கும் சொப்பனாக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஏரியாக்காரன் தானே. இவன் சொப்பனா கிட்ட கிளைண்ட் மாதிரி போயிட்டு அந்த புடவையும் அந்த பாடி ஸ்ப்ரேயும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இங்க செட் பண்ணிடலாம், அந்த பொண்ணு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடலாம், நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யாரோ இந்த லேடியை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஷாக்ல இவனுங்க கட் பண்ண துணியை அங்கேயே போட்டு போயிட்டு இருக்கானுங்க. வெளியே வந்து யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம், இந்த கடைக்கு வந்து சாப்பிட வந்தோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ட்ரை பண்ணும்போது சாப்பாடு கூட உள்ள இறங்கல. டெட் பாடியை பார்த்துட்டு வந்தோடனே ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு பாதிக்கு மேல சாப்பிட முடியாம அதை அந்த புடவை கூடையே பேக்குள்ள வச்சுட்டு அங்க வந்து கிளம்பி போயிருக்கான். அப்படிதான் கெச்சப் அந்த புடவையில பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படி இங்கே விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ராஸ்டியூட்லாம் கால் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஒரு லேடி பயங்கரமாக அடிபட்டு முடியாமல் படுத்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த குட்டி பையனுடைய அம்மா கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அன்னைக்கு யாரோ 2 பேர் கிளைண்ட் மாதிரி வந்திருக்காங்க. வந்தவங்க இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணி காசு பணம்லாம் ஆட்டையை போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களாம். அன்னைக்கு கொலையெல்லாம் நடந்ததுனால இதை பெருசாக சொல்லவே இல்லை, ஏன்னா கிளைண்ட்டு சில பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு செமையாக பலமாக காயப்பட்டு
இருக்கு. முடியாம படுத்த படுக்கையா அப்படியே கிடக்குறாங்க. ஏஞ்சி கூட முடியலையா, சரியா பேச கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த காயங்கள்லாம் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டர் அட்டாக் பண்ண மாதிரியே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐ உள்ளுக்குள்ள வரும்போதே ஒன்னு நோட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. என்னன்னா இந்த வீட்டுடைய வாசல்ல எக்ஸ் மார்க் போட்டிருக்கும். இதே போல மார்க்க நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனுடைய அம்மாவுடைய ரூமுக்கு வெளியும் பார்த்திருப்பாரு. முதல்ல அந்த கொலைகாரனுங்க இந்த மாதிரி மார்க்க போட்டு அதுக்கப்புறமா தான் ஆட்டைய போட வரானுங்க போல, இல்ல அட்டாக் பண்ண வராங்க போல. இதே போல மார்க்கு வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு தேடும் போது இந்த எஸ்ஐயோடைய கண்ட இன்னொரு வீட்டுக்கு வெளியவும் இதே போல மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போனா அந்த குட்டி பையன் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஒரு லேடி சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு, எதுவா இருந்தாலும் நீங்க போயிட்டு வாரண்டோட வாங்க அப்படின்னு, இல்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப இந்த குட்டி பையன் தான் ஆன்ட்டி நீங்க போயிட்டு பேசிட்டு வாங்க நானே சாப்பிடுறேன் அப்படின்னும் போது இவங்க மேல வராங்க. என்ன விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு அந்த குட்டி பையனுடைய அம்மாவை அட்டாக் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா, அதே நாள் உன் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கையிலலாம் காயம் பட்டிருக்கு, தீக்காயம் இருக்கு, அதுக்கப்புறமா கத்தியால லைட்டா கீர்ன மாதிரி காயம்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் டெய்லி குக் பண்ணும்போது பட்ட காயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சமாளிக்கிறா. இங்க பாரு விளையாடாத, நான் அந்த குட்டி பையனுக்கு பிராமிஸ் பண்ணிருக்கேன், அம்மாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோஆபரேட் பண்ணாதான் என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், தயவு செஞ்சு தெரிஞ்சா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா, ஆமா அன்னைக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு இறந்து போனாலியா, அதே நாள் யாரோ 2 பேர் என் ரூமுக்கு வந்தாங்க. நார்மலாவே கிளைண்ட் ஒரு ஆள் தான் வருவாங்க, 2 பேர்லாம் வரவே மாட்டாங்க. இவனு 2 பேரும் உள்ளுக்குள்ள வந்து என்ன அட்டாக் பண்ணி அங்க இருக்க பணம் நகையெல்லாம் ஆட்டைய போட பார்க்கும்போது நான் அங்க இருந்த கத்தியை தூக்கி மிரட்டினேன். அவனுங்க பயந்து ஓடி போயிட்டானுங்க. அவனுங்க தான் அந்த குட்டி பையனுடைய அம்மாவை கொலை பண்ணாங்களா அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு யாரு வந்தாங்களோ அது அப்படியே நீ சொல்லு வரைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல வரைஞ்சிட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது கூட அவனுங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணாங்க, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருப்பா. சரி இப்போ அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, படம் வரைஞ்சாச்சு, இவனுங்களை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ நீ போயிட்டு நம்மளுடைய அந்த சீக்ரெட் ஏஜென்ட்க்கு கால் பண்ணு அப்படின்னும் போது யாரா அந்த சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு நம்ம ஏக்கன் பாபு தான். இவரு பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் கிங் மக்களே. வந்தவனே லேப்டாப்லாம் செக் பண்ணி பார்த்து அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு மொத்தமா அந்த ஏரியால மட்டும் 1500க்கும் மேற்பட்ட போன் வந்துட்டு ஆன்ல இருந்திருக்கு. அத்தனை போன்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி இந்த 2 பேருடைய வரைஞ்ச போட்டோ இருக்கு பாத்தீங்களா, இதை மேட்ச் பண்ணி கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டு கொலைகாரன் இந்த ஸ்பாட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்கதான் கடைசி லொகேஷன் காமிக்குது, போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கான், இங்க போனா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எஸ்ஐ எல்லாரும் டீமோட கிளம்புறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா இங்க இப்பதான் ஒரு லேடிய ஃப்ரெஷ்ஷா அட்டாக் பண்ணி ஆட்டைய போட்டு அந்த லேடிய கொலையும் பண்ணி போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஓடி போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இங்கன்னு தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ ஏக்கன் பாபு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அவனுங்க சாதாரண ஆளே கிடையாது, இந்த உல்ஃப் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தமா கூட்டமா தான் சுத்துவாங்க, தப்பிச்சு போறதுக்கு எக்கச்சக்கமான வழியை பார்ப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பேக்கப் டீமை கூப்பிடுங்க அப்படின்னும் போது போன் பேசுறதே சரியா கேட்கல, சிக்னலே கிடைக்காம போன் கட் ஆயிருச்சு. இப்போ ஒருத்தனை துரத்திட்டு போகும்போது அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பான். அவனை தேடிட்டு போகும்போது அங்க ஒருத்தன் உட்காந்து கேரம் விளையாடிட்டு இருப்பான். அவனை பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்கான், லெஃப்ட் ஹேண்ட்ல கேரம் விளையாடிட்டு இருக்கான். அவங்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடுறான். கன்னால ஷூட் பண்றாங்க, பிடிக்க பாக்குறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. வேகமா ஓடினவன் ஒரு ஸ்பாட்ல போயிட்டு அமைதியா நிக்கிறான். ஒரு வழியா எப்படியோ என்னுடைய ஸ்பாட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ம பத்த வைக்கிற மாதிரி அந்த தம்ம தூக்கி கீழே போட கீழே பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்கான் போல, அது பத்திட்டு எரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோடைய கால்லையும் எஸ்ஐயோடைய கால்லையும் பட இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கண்ணை கூட பயந்து போயிட்டு கீழே போட்டாங்க. அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவங்களும் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து வந்துட்டாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தா ஏக்கன் பாபு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இவனுங்க வந்துட்டு ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்த மக்கள். ஸ்டார்டிங்ல வந்துட்டு சின்ன சின்னதா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வைரஸ் மாதிரி பரவி அந்த கூட்டம் மொத்தமும் இப்போ ஆட்டைய போடுறதா முக்கியமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பரவுவாங்க, இந்தியா முழுக்க போவாங்க, முக்கியமான இடத்தை மட்டும் குறி வச்சு ஆட்டைய போடுவானுங்க. முக்கியமா இவனுங்க பயங்கர அக்ரஸிவா இருப்பானுங்க. யாரு என்ன குழந்தை பெரியவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க, கொலை பண்ணி போட்டு ஆட்டைய போட்டு கொண்டு வந்துட்டே இருப்பானுங்க. இது மட்டும் இல்லாம ஒன்னும் இல்லாத வீட்டுல கை வைக்க மாட்டாங்களாம். முதல்ல போவாங்க அந்த ஏரியா முழுக்க நல்லா சுத்தி தொலைவி அங்க என்ன விஷயம் நடக்குது, யார் இருக்கா, யாரு வீட்டுக்குள்ள காசு இருக்கும், எங்க காசு இருக்காது, காசு இருக்கிற வீட்லயே எந்த வீட்டுல ஈஸியா ஆட்டைய போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சுதான் வீட்டு வாசல்ல எக்ஸ்மார்க் போட்டு வருவாங்களாம். இதே மாதிரி தான் அந்த குட்டி பையனுடைய அம்மாவை கொலை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு பெண் குழந்தைய கூட கொலை பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல அதான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி ஓகே இவனுங்களை எப்படிதான் பிடிக்கிறது, இவனுங்க அதிகமா எங்க தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுங்களுடைய அந்த கால் ரெக்கார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது
போது இவனுங்க கொள்ளையடிக்க ஊர் முழுக்க இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுவாங்க. ஆனா அதிகமா யூபியில குறிப்பிட்ட இந்த ஏரியால இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது, அங்க போனா பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க பயங்கர டேஞ்சரு, இவனுங்க அந்த ஏரியால இருக்கிறானுங்க அப்படின்னா தப்பிச்சு போக ஒண்ணுக்கு 4 வழியை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம், கண்டிப்பா தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி. சோ நம்ம பார்த்து உஷாரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. கிளம்பி அங்க போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. ஆனா நம்ம எஸ்ஐக்கு மட்டும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் முடியாதவங்க, வழி அனுப்ப யாருமே வரல. இங்க அந்த குட்டி பையனும் அதுக்கப்புறமா அந்த ஜோ, இந்த லேடி பேர் ஜோன்னு வச்சுக்கலாம், இவங்களும் வந்திருக்காங்க. அங்கிள் உங்களால ரொம்ப முடியல, ரொம்ப உயிருக்கே ஆபத்து அப்படின்னாலாம் திரும்ப வந்துருங்க, அங்க போயிட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா கைது பண்ணாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஜோக்கு இந்த போலீஸை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்குது போல. அதனால ஜோ வந்துட்டு பூஜை பண்ணிட்டு பூ கொண்டு வந்திருக்காங்க, இந்த பூவை பாக்கெட்ல வச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஐயும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வராரு. போகிற வழியில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா சாப்பிடலான்னு ஒரு பிளேஸில் வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜோ இந்த எஸ்ஐக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குட்டி பையன் ரொம்ப கவலைப்படுறான், அவனுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அது இவருக்கும் நல்லாவே தெரியுது. இல்லை இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், இங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவர், உனக்கு எப்போ தோணுதோ அந்த குட்டி பையன் எப்பெல்லாம் கேட்குறானோ அப்பெல்லாம் கால் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த யூபியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடமே குடோன் மாதிரி இருக்கு, மொத்தமா காலியா கிடக்குது. ஏற்கனவே இந்த இடத்த பார்க்கவே காலியா இருக்கு, 2-3 வருஷம் யாரும் யூஸே பண்ணல போல, எப்படி நீ கரெக்டா தான் சொல்றியா, சிம்மமா மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல கண்டிப்பா கிடையாது, நான் கண்டுபிடிச்சு சொல்றது அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் சிம். ஆக்சுவலா இவனுங்க கிரைம் பண்றதுக்காக எக்கச்சக்கமான சிம் புதுசா வாங்குவாங்க, ஆட்டையெல்லாம் போடுவாங்க. ஆனா இவங்க பர்சனல் யூசேஜுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிம் மாத்த மாட்டாங்க, தூக்கியும் போட மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் மற்ற மெம்பர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட மாட்டாங்களாம். சரி இங்கே நின்று என்ன பண்ண போறோம், பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்றாங்க. உட்காந்து அப்படியே டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி பிடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, குட்டி பையனுடைய அம்மாவுடைய கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க இல்லையா, அது சாதாரண கத்தியே கிடையாது. இந்த கன்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த மெட்டல்ல செய்யக்கூடிய கத்தி, அது அவ்வளவு சீக்கிரமா மங்கி போகவே போகாது. சும்மா ஒரு போடு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு அப்படியே துண்டா கட்டாயிருமா, அந்த அளவுக்கு பயங்கர ஷார்ப்பா இருக்கும். இந்த கத்திய லோக்கல்ல யாராவது செய்யறாங்களான்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது இதே ஊர்ல பாஜின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி, அவர் வந்துட்டு இந்த மாதிரி கத்திலாம் ரெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அடுத்த நாளே போயிட்டு அவரை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட கத்தி வாங்குற மாதிரி போக அந்த ஆளு எல்லாமே பார்த்துட்டு நீங்களாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கும் சுகர் போல ஊசி போட்டுட்டு இருக்காரு. எப்படியா பார்த்தவனே எல்லாமே கண்டுபிடிக்கிற அப்படின்னு, நீங்க மாறு விஷயத்துல வந்திருக்கீங்க, பக்காவா எல்லாமே ரெடியாகி வந்திருக்கீங்க. ஆனா உங்க நடை, உடை, பாவனை, ஹேர் கட்டு இதெல்லாம் டக்குன்னு மாத்த முடியாது, போலீஸுக்கே உண்டான அது எல்லாமே அப்படியே இருக்கு, அதான் பார்த்து கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் டீ கொண்டு வரான். அந்த டீயை தெரியாம அந்த டானுடைய காலில் ஊத்தி விட அந்த ஆளு கடுப்பாயிட்டு எட்டி ஒரே உதைக்கும் போது அப்ப அங்க எஸ்ஐ தான் வந்து பிடிச்சி நிப்பாட்டுறாரு, அந்த பையனை லைட்டா காப்பாத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறியோ அதே போல எங்க கேங்ல இந்த புது போலீஸ் எஸ்ஐ வந்துட்டு பார்த்தோன்னே எல்லாமே கண்டுபிடிப்பாரு, இப்போ கரெக்டா சொல்லுவாரு பாரு அப்படின்னு. எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. உனக்கு சுகர் இருக்கு, சுகர் மட்டும் இல்லாம கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, அவனை உதைக்க போகும்போது லைட்டா நீ வந்துட்டு ஜர்க்கான, இது எல்லாமே தாண்டி உன்னுடைய கோய்க்குள்ள உன்னுடைய இடத்துக்குள்ள நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா போலீஸா, எங்களை பார்த்து நீ பயப்படுற, பயந்து வேத்து போகுது அப்படின்னு. என்னது நான் பயப்படுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பார்த்து, இது என்னுடைய இடம், சுத்தி முத்தி என்னுடைய ஆட்கள் இருக்காங்க, நான் ஏன்டா பயப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க, அப்ப ஏன்டா உனக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேக்குறாரு. இப்போ மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அந்த டானை புடிச்சிட்டாங்க. புடிச்சு எங்கடா அந்த பாசு, அதாவது இந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு எவன் தலைவனா இருக்கானோ அவனை வந்துட்டு சர்தார்னு கூப்பிடுவாங்களாம். எங்க சர்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனெல்லாம் உங்களால பிடிக்கவே முடியாது, அவன் காட்டுக்குள்ள இருக்கான், முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அப்ப இங்க அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் சொல்றான், இந்த ஆளு சரியான மோசமான ஃப்ராடு பையன், எங்க அம்மாவை கூட கொலை பண்ணிட்டான். சர்தாரும் சர்தாருடைய ஆட்களும் இன்னைக்கு இங்க வருவாங்க, ஆயுதம்லாம் வாங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காலால இருப்பாங்க, காலாக்கு போயிட்டு பாருங்க அப்படின்னா, காலா அப்படின்னா அது ஒரு குஜரி மஸ்தான இடம் போல. அங்க பயங்கரமா குடி கூத்து கும்மாலம் அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு பொண்ணு செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ எஸ்ஐ மத்த எல்லாரும் போயிட்டு கலந்துக்கிறாங்க. அங்க எல்லாமே நோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, நல்லா பிசாசு மாதிரி, அவன் இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கடைசியா கூட நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு ஓடி போயிருப்பான். இவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, இவங்கிட்ட போயிட்டு எங்க சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் சர்தாரே நான் தாண்டா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம குட்டி பையன் அங்கதான் இருக்கான். அந்த குட்டி பையனை கூப்பிட்டு விட இந்த குட்டி பையன் மூலமா எல்லாமே
தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி இவங்களை இங்க வர வச்சிருக்கான் இந்த சர்தாரு. சுத்தி முத்தி இவனுடைய ஆட்களா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த எஸ்ஐ நோட் பண்ணிருப்பாரு, பையனுடைய முதுகுல வந்துட்டு கழுத்துக்கு கிட்ட ஒரு எக்ஸ் மாதிரி மார்க் இருக்கும். இந்த கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்த எல்லாருக்குமே அந்த எக்ஸ் மார்க் இருக்கும் மக்களே. நம்ம ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு, குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தா பைபிள்ல மாட்டி விட்டான். ஆனா நம்ம ஹீரோவுடைய டீம் சும்மா கிடையாது மக்களே. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு டியர் கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க மூஞ்செல்லாம் மூடிட்டு கச்சிஃப்லாம் கட்டிட்டு அதை ஓபன் பண்ணி விட அங்க ஒரே புகை மூட்டமா மாறுது. யாராலையும் சுவாசிக்கவே முடியல. எல்லாரும் தப்பிச்சு ஓட பார்க்கும்போது அந்த சர்தாரை தூக்கிட்டாங்க. தூக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனே சர்தாரை பார்த்து பயப்படுது. இவனை வந்துட்டு உள்ளுக்குள்ள போட முடியாது, லாக் பண்ண முடியாது, லாக்அப்ல போட முடியாது அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ அவருடைய டீம் கமிஷனருக்குலாம் கால் பண்ணி இங்க இருக்க கமிஷனர் கிட்ட பேசி அந்த இதுவை ஓபன் பண்ணி விடுங்க, அந்த டீம் அங்க விசாரிக்கிட்டோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்களும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இவனை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு அடைச்சு வச்சு எதுக்காக அந்த குட்டி பையனுடைய அம்மாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ஆட்டையை போடலாம் தான் போனோம், சும்மா அடிச்சு போட்டு. ஆனா அந்த பொண்ணு சும்மா இருக்காம எங்களையே அட்டாக் பண்ண வந்தா ஆட்டையை போட விடவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு கடுப்பாயிட்டு தான் இவன் வெறியாயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருப்பான். சரி அது ஓகே, நீ கொள்ளையடிக்க தடுத்தாங்க, கொலை பண்ண எல்லாமே ஓகே தான். ஸ்டார்டிங்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த குட்டி குழந்தை 6 வயசு குழந்தை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவனுங்க ட்ரைப்ஸ் இல்லையா, மேல் ஜாதிக்காரனுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்களை வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இவனுடைய அப்பா அம்மாவை கூட கொலை பண்ணிருக்காங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னால அடுத்தவங்களை கொலை பண்ண முடியும் இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களை கொலை பண்றேன், என்னாலையும் கொலை பண்ண முடியும்ன்றதுக்காக கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறான். இதே டைம்ல நம்ம ஏக்கன் பாபு போன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. வெளியே போயிட்டு பார்த்தா ஸ்டேஷன்ல ஒரு காக்காவை காணும். ஸ்டேஷன்ல இருந்து எந்த போலீஸையும் ஆளை காணும். ஒரு மாதிரி அள்ள விடுது இருக்கு. திரும்பவும் உள்ளுக்குள்ள போயிட்டு சாரி இங்க இருந்த போலீஸ் எல்லாம் ஆளை காணும், எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா சைக்கோ, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஓனாய் மாதிரி ஊழ விட இந்த ஊழ சவுண்டை கேட்டு அது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க நிறைய பேரு தீப்பந்தத்தோட அவங்களும் ஊன்னு கத்திக்கிட்டு வராங்க. வந்தவங்க மொத்த ஸ்டேஷனையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவுடைய டீம் வசமாங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியல. அப்ப இந்த சைக்கோ கேஷுவலா வெளியே வரான், டீமோடு நிக்கிறான். நீங்க எங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னா இந்த டீமோடைய லீடர் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூவை நக்கணும் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, எஸ்ஐலாம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ ஷூவை நக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோடைய காலு கிட்ட போக என்னுடைய ஷூ கிடையாது, உன்னுடைய ஜூனியர் அந்த எஸ்ஐயோடைய காலனுக்கு ஷூவனுக்கு அப்படின்னும் போது வேற வழி இல்லாம அதிகம் பண்றாரு. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் என்ன பிடிக்கிறேன், என் டீமை பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு எதுக்காச்சும் வந்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கேருந்து உயிரோட போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட அவனுங்க கிளம்பிட்டானுங்க. நம்ம ஹீரோவுடைய டீம் விடிகிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, இவன் காட்டுக்குள்ள டீமோட பேசிட்டு ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரூமுடைய வாசல்ல எக்ஸ் மார்க் போடப்பட்டிருக்கு. என்ன நம்ம ரூம் வாசல்ல எவனும் எக்ஸ் மார்க் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ எஸ்ஐ மத்த எல்லாரும் இருக்காங்க. என்ன எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ காலை நக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, அப்போ ஷூல அவனுக்கே தெரியாம டிராக்கரை செட் பண்ணிருக்காரு. அது மூலமா இவன் எங்க ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனையும் கண்டுபிடிச்சிட்டு இங்க பக்காவா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. என்னுடைய ஆட்களை மீறி என் கூட்டத்தை மீறி என்ன எப்படி உன்னால தூக்கிட்டு போக முடியும், கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் பிளான் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் நமக்கு பாம் வெடிக்குது. பாம் வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே எல்லாரும் ஏதோ சவுண்டு பாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த கேப்ல இவனை கைது பண்ண பார்க்கும்போது இவன் வழக்கம் போல ஓனாய் மாதிரி ஊழ விடுறான். இவனை காருக்குள்ள ஏத்தி காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் ஓடி வந்து சுத்தி வளைச்சு காரை அப்படியே அலைக்கா தூக்கிட்டானுங்க மக்களே. இந்த கார்ல என்னதான் இவங்க ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணாலும் கார் மூவே ஆகல, அந்த சக்கரம் மட்டும் ஓடுது. எல்லாரையும் நகர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்டிட்டு எப்படியோ ஓடுனா அப்பயும் வண்டியை ஓட்ட விடாம ஆக்சிடென்ட் பண்றான். இந்த வாட்டி வரும்போது பெரிய பெரிய கன்னு பெரிய பெரிய பாம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணலாம் ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனுங்களுமே பாம்லாம் வச்சிருக்கானுங்க, தூக்கி போடுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கன்ல புல்லட்லாம் காலி ஆயிருச்சு. இறங்கி செமையா சண்டை போடுறாங்க, வெறித்தனமா சண்டை போடுறாங்க, எல்லாரையும் அடிச்சு மட்டை பண்ண இந்த சைக்கோ ஹாயா படுத்துட்டு இருப்பான், நம்ம கூட்டம் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் அடி வாங்கி படுத்துட்டாங்க அப்படின்னும் போது இவனே சண்டைக்கு வரான், எல்லாரையும் அடிச்சு போடுறான். முக்கியமா எஸ்ஐய அடிச்சு படுக்க வச்சுட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது அப்போ இந்த எஸ்ஐக்கு அந்த குட்டி பையனுடைய ஞாபகம் தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனியரை நம்ம
காலை நக்க விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில இவரு கண்ணை முடிக்கிறாரு. இவரு மட்டும் இல்லாம ஏக்கன் பாபு எல்லாருமே கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாருக்குமே செமையா கடுப்பாகுது. எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. கடைசியா இந்த சைக்கோவை மட்டை பண்ணிட்டாங்க. கழுத்துல கத்தியை வச்சு பிடிக்கிறாங்க. இவனையும் கூட இன்னொரு ஆளையும் பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த குட்டி பையனுடைய அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க. இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவுடைய காலை நக்க வைக்கிறாரு அந்த எஸ்ஐ. அதுக்கப்புறமா அந்த பிராஸ்டியூஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அங்க கூட்டிட்டு வர எல்லாரும் ஆரவாரமா இவங்களை வெல்கம் பண்றாங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு குட்டி பையன் காலில் விழ வைக்கும் போது அப்ப கூட வந்துட்டு இவன் குட்டி பையனை அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப கூட நம்ம எஸ்ஐ தான் காப்பாத்துறாரு. இப்போ இவனுங்க எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஜோ இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. என் நம்பரை சேவ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் இல்லைன்னு போனை கொடுக்க இவங்களே நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, ஒரு வித்தியாசமான படமா இருந்துச்சா? இந்த மாதிரியான படங்களும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா எந்த படத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.